இன்னும் 20 நாள் தான் இருக்கு. 234 தொகுதி எப்படி போவார் சார்? யாரு? விஜய். பனையூர் வந்து வெளியே வரல, நீங்க 234 தொகுதி எப்படிங்க போக முடியும்? 30%, 35% ஓட்டு அப்படின்னு ஆதரவு கிட்டத்தட்ட விஜய் தான் முதலமைச்சருங்கிற லெவலுக்கு அவர் பேசுறாரு. அப்படியான ஒரு கல சூழல் இருக்கா? இருக்கலாம். பனையூர்ல ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வச்சு அந்த கவர்மெண்ட்ல அவங்க 100% கூட வாங்கலாம். அதுக்குள்ள முதலமைச்சர் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து தேராத கேஸ், முடிஞ்சு போன கேஸ். அது வந்து களத்திலே கிடையாது. முதல்ல சீமான ஜெயிச்சுட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் பிரிக்கிறார். திமுகவுடன் மறைமுக கூட்டணி அப்படிங்கிற லெவலுக்கு பியூஷ் கோயல் பேசுறாரு. அவரு என்ன சொல்லி விட்டாரோ அதை செய்யறாரு விஜய். கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை பிரிங்க, கிறிஸ்தவ கான்ஸ்டியூன்ஸ்ல போய் நில்லுங்கன்னு சொல்லி பியூஷ் கோயலுடைய குரு அமித்ஷா சொல்லி விட்டுருக்காரு. அதை செய்யறாரு அவரு அப்படி போட்டு அனுப்புனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஏடிஎம்கே ஓட்டு தான் பிரியுது. விஜய் அவர்களுடைய வாக்கு சேகரிப்பு, வாக்கு பிரச்சாரம் இதெல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் இப்ப திமுக 180ன்னு ஒரு கருத்து கணிப்பு வருது, விஜய் ஜெயிக்கிறாருன்னு ஒரு கருத்து கணிப்பு வருது. நீங்க எப்படி கருதுறீங்க? திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு? திமுக ஜெயிக்குங்க, திமுக தான் ஜெயிக்க போகுது. விஜய் ஜெயிக்கணும்னா அமித்ஷாவுடைய மாயஜால ஏதாவது நடந்து, இவிஎம் நடந்து, எடப்பாடி, பிஜேபி, விஜய் 3 பேரும் கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி இவிஎம்ல ஹேட்ச் பண்ணி வச்சா ஜெயிப்பாங்க. இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக 180 இடத்துல கண்டிப்பா ஜெயிக்கும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்பா. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் பிரிக்கிறார். திமுகவுடன் மறைமுக கூட்டணி அப்படிங்கிற லெவலுக்கு பியூஷ் கோயல் பேசுறாரு. யாரு? பியூஷ் கோயல். அவரு என்ன சொல்லி விட்டாரோ அதை செய்யறாரு விஜய். கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை பிரிங்க, கிறிஸ்தவ கான்ஸ்டியூன்ஸ்ல போய் நில்லுங்கன்னு சொல்லி உங்க பியூஷ் கோயலுடைய குரு அமித்ஷா சொல்லி விட்டுருக்காரு. அதை செய்கிறாரு அவர். பெரம்பூர்லேயும் திருச்சியிலையும் போய் நிற்கிறாரு. கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை ஏமாற்றி வாங்கிடலான்னு அவர் நிற்கிறாரு. திமுகவுடைய பலவீனப்படுத்தணுன்றதான் பிஜேபியினுடைய திட்டம். ஆனால் அவர் அப்படி போட்டு அனுப்புனா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஏடிஎம்கே ஓட்டு தான் பிரியுது. ஆனால் உண்மையான ஏடிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கே விட்டு போகாது. இன்றைக்கி அதிமுக என்ற கட்சி எடப்பாடி என்ற நபரிடம் வந்து இருக்குது. ஆனால் அதிமுக தொண்டர்கள் இந்த ரெட்டை இலைக்கும் எம்ஜிஆருடைய சின்னத்துக்கும் அவங்க வந்து உண்மையாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து மாற மாட்டாங்க. அவங்க வந்து அந்த விஜய் பிரிக்க நினச்ச வாக்கு அதிமுகவிடமிருந்து கொஞ்சம் போகும். ஆனால் ரொம்ப அந்த எவ்வளவு டேமேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலுக்கு எடப்பாடியுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றது இங்கே கொஸ்டின் மார்க். எடப்பாடி அதை காப்பாற்றிடுவாரா விஜய்கிட்ட இருந்து அப்படின்றது இன்றைக்கி நம்ம எலெக்ஷன் வந்த பிறகு தான் தெரியும். காப்பாற்றிட்டாருன்னா எடப்பாடி சக்ஸஸ். எடப்பாடி மெயின்டைன் பண்ணி அந்த 60-70 சீட்டை ஜெயிச்சிட்டார் அப்படின்னா உண்மையிலே எடப்பாடி சக்ஸஸ் தான் நம்ம சொல்லணும். திடீர்னு இந்த பிரச்சாரம் என்ன சார்? திமுகவும் விஜயும் ஒரு மறைமுக கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம். திமுக விஜயும் கூட்டணியா? அது யாரு கூட்டணி? பியூஷ் கோயல் சொல்றது. அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் எடுக்கிறாரு அப்படின்னா அதனுடைய பொருள் அதுதான் அர்த்தம். திமுகவும் விஜயும் மறைமுகமா கூட்டணி வச்சு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பக்கம் எடுத்துட்டோம்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் தான் இருக்கீங்களா? நீங்க எடுக்க மாட்டேதானே? இப்ப நீங்க வந்து திமுக நீங்க அப்ப அதிகமான வாக்குகளை யார் எடுக்கிறது? ஏடிஎம்கே வேண்டியதானே எடுக்கும். அவர் விஜய்க்கு என்ன விஜய் எடுக்கிறாரு அப்படின்னா விஜய் இந்த ஏடிஎம்கே என்டிஏ எடுத்த அளவுக்கு ஏதாவது கிரெடிபிலிட்டி இருக்கா? அதாவது ஆல்ரெடி ஏற்கனவே கண்டெஸ்ட் பண்ணி இத்தனை % எடுத்திருக்காருன்னு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ அதை எடுக்க போகிறது யார்? அதிகமாக எடுக்க போகிறது யார்? அப்போ இவங்க தானே. அப்போ இவங்க தான் அந்த டிஎம்கேவோட கூட்டணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிக்கலாமா? ஏன்னா ஆரம்பத்திலிருந்து பாஜகவோட பி டீம் விஜய் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நிலை மாதிரி இப்போ அவங்களே பாஜகவோட ஓன் டீம் தான் விஜய். என்ன பி டீம்? ஓன் டீம். இப்போ அவங்களே வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு விஜய். திமுக தான் விஜயை நிப்பாட்டுது, என்டிஏ ஜெயிக்க கூடாதுன்னு விஜயை வச்சு வாக்க பிரிக்கிறாங்க. என்டிஏக்கு இப்பதான் தெரியுது. இப்பதான் என்டிஏ ஓட்ட ஓடுறாரு விஜய் அப்படின்னு இப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க அப்படி பேசுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்று இருக்கு. இப்போ இன்னும் 20 நாள் தான் இருக்கு. 234 தொகுதி எப்படி போவாரு சார்? யாரு? விஜய். பனையூர் வந்து வெளியே வரல, நீங்க 234 தொகுதி எப்படிங்க போக முடியும்? ஒரு நாளைக்கு 6 தொகுதி போயிட்டு இருக்காரு சீமான். ஒரு நாளைக்கு 4 கூட்டம் பேசுகிறாரு எடப்பாடி. ஒரு நாளைக்கு 4 கூட்டம் பேசுகிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரு நாளைக்கு 6 இடத்துல பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலின். நீ ஒரு இடத்துல பேசுறதுக்கு உனக்கு தடுமாறிட்டு உட்காந்துருக்க. நீ எப்படி போவ? 60 தொகுதி கூட போக முடியாது.
குற்றம் சொல்லிக்கிட்டு கடைசியில் இப்போ பிரச்சாரம் பண்ண விடலைன்னு சொல்லி பழியை தூக்கி திமுக மேலே போட்டு பனையூரில் போய் தூங்க போகிறாரு. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது. தொடர்ந்து பிரச்சாரங்கள் போகிறது இல்லை, பிரச்சாரங்களை ரத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் 30% 35% ஓட்டு அப்படின்னு ஆதரவு கிட்டத்தட்ட விஜய் தான் முதலமைச்சருங்கிற லெவலுக்கு அவர் பேசுகிறாரு. அப்படியான ஒரு கல சூழல் இருக்கா? இருக்கலாம். பனையூரில் ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வச்சு அந்த கவர்மெண்ட்டில் அவங்க 100% கூட வாங்கலாம். அதுக்குள்ள முதலமைச்சர் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பனையூர் முதலமைச்சராகனா 100% ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க உள்ளுக்கே வந்து குண்டு சைக்கிளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். அது வந்து தேராத கேஸு, முடிஞ்சு போன கேஸு. அது வந்து களத்திலே கிடையாது. முதல்ல சீமானை ஜெயிச்சுட்டு வர சொல்லுவேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். விஜயோட வேட்புமனு ஏங்க ஒரு வேட்புமனுவே தாக்கல் பண்ண தெரியல. ஒரு இடத்துல வயசு 51, இன்னொரு இடத்துல 52. இது ரெண்டையுமே வந்து இங்கேருந்து திருச்சி போகிற வரைக்கும் தனி ஃப்ளைட் வேறு ஏதாவது போகிற, நீ எல்லாம் சொகுசு ஃப்ளைட்டில் போகிற, நீ வேட்புமனாவது படித்து பார்க்கணும்ல. அங்கேயும் தண்ணியை போட்டால் போகிறது, வேட்புமனாவது படிச்சுட்டு போகணுமா இல்லையா? அது கூட தெரியல. தன் வேட்புமனையே 3 வட்டம் மாற்றினா எப்படிப்பட்ட ஒரு அப்போ எவனா எழுதி கொடுப்பான், அதை கையெழுத்து போட்டு போவேன். நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் அடகு வைக்கிறோம்னு சொல்லி எழுதி கொடுப்பான் பிஜேபிக்காரன், அதை வந்து கையெழுத்து போட்டு போயிடுவேன், தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டு போயிடுவேன். உனக்கு என்ன? அப்போ உன்னையெல்லாம் நம்பி வேட்புமனுவே ஃபுல்லாக பண்ண தெரியாதவனுக்கு நாட்டை எப்படி கொடுப்பான்? தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கொடுப்பான்? போய் பாருங்கள், தாவேகவனுடைய வேட்பாளர்கள் நிலைமையை போய் பாருங்கள். பணம் இருக்கவன் தாட் போட்டு தாம்பரம்னு ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கான், பணம் இல்லாதவன் தெருவில் தர்றான், அவ்வளோதான். அடிஷனல் அபிடவிட் போட்டிருக்காங்க. அது அந்த தேர்தல் அதிகாரி பண்ணக்கூடிய முடிவு. நம்ம இதில் என்ன சொல்கிறது? தமிழக தேர்தல் களம் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது, வேட்பாளர் அறிவிப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட செட்டில் ஆயிடுச்சு, தேர்தல் அறிக்கைகளும் முடிஞ்சிருச்சு. இந்த கள நிலவரம் எப்படி பார்க்குறீங்க சார்? கள நிலவரம் அதிமுகவும் திமுகவும் களத்தில் ஜெகஜோதியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் களத்தில் அரசியலை உண்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சைடு முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 3 கூட்டம் 4 கூட்டம் பேசிகிட்ருக்காரு, பொதுக்கூட்டம். ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி, அவர் ஒரு 4-5 இடத்துல பேசுகிறாரு. இந்த சைடு உதயநிதி ஸ்டாலின் வந்து 6 இடத்துல பேசுகிறாரு ஒரு நாளைக்கு. இங்கிட்டு நாம் தமிழர் சீமான் வந்து ஒரு நாளைக்கு 4 இடம் 5 இடத்துல பேசுகிறாரு. இவங்க எல்லாம் வந்து களத்தில் இருக்காங்க. களத்தில் இல்லைன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா டிவிகேனுடைய விஜய் கட்சி தான் களத்தில் இல்லை. என்ன ஆடத் தெரியாத வீதி கோணல் மாதிரி அருண் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் மேலே குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு, எலெக்ஷன் கமிஷன் மேலே குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு, எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் வேணும், 3 மணி நேரம் வேணும், 4 மணி நேரம் வேணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அலைஞ்சிட்டு இருக்கும். வந்து வீட்டில் பனையூரில் படுத்து கிடக்காரு. ஓகே, இதுதான் இப்போதைக்கு உள்ள களம். அதனால் இன்றைக்கி களத்தில் இருப்பது அதிமுகவும் திமுகவும். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி 2 தான் களத்தில் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. திமுக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் தேர்தல் அறிக்கையை ஒரே நேரத்தில் கொடுத்துருக்காங்க. அதிமுக 3 டைம் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. சீமான் ஒரே தேர்தல் அறிக்கை 467 பக்கம் கொடுத்துருக்காரு சீமான். டிவிக்கே வந்து 2 தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. விஜய் கொடுத்த தேர்தல் அறிக்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ஆகும். நடக்காத, செயல்படுத்த முடியாத ஒரு அறிக்கையை வந்து விஜய் கொடுத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கொடுத்த திட்டங்களை செயல்படுத்தணும்னா 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா ஆகும். அவர் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது. அவர் கொடுத்த திட்டங்களை செயல்படுத்தணும் 3 அறிவிப்பு இருக்குது, ஃப்ரிட்ஜ் வரைக்கும் சொல்லிட்டாரு. அப்போ அதெல்லாம் செயல்படுத்தணும்னா ஏற்கனவே எக்ஸ்ட்ரா 1 லட்சம் கோடி ஆகும். ஏற்கனவே 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட். இது சேர்த்தா எவ்வளோ ஆகும்? 2 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடிக்கு கடன் வாங்குறதுக்கு மோடி பெர்மிஷன் கொடுப்பாரா? எஃப்ஆர்மி ஆக்டை தலைவரோடு கொடுப்பாரா? எடப்பாடியால் செயல்படுத்த முடியுமா? அதை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அவங்களுடைய ஏற்கனவே கொடுத்த ஃப்ரீ பீஸோடு சேர்த்து 1000-ஐ 2000 ஆக்கியிருக்காங்க. 8000 ரூபாய்க்கு கூப்பன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அது ஒரு 70000 கோடி, 50,000-லேருந்து 70,000 கோடி கணக்கு வருது. அது ஒன்று தான் கம்மியான தேர்தல் அறிக்கை. அவர் வந்து இதை செயல்படுத்தணும் அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை 15% ஆகும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 18 லட்சம் கோடி கொண்டாடணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காரு. 18 லட்சம் கோடியிலேருந்து 20 லட்சம் கோடி ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அடுத்த 5 ஆண்டுகளில். அப்போ அதை வந்து பரவலாக தமிழ்நாடு முழுக்க ஒரு 5 மண்டலங்களாக பிரித்து அந்த 5 மண்டலங்களில் தொழிற்சாலைகள் உருவாகும் பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்து நாம் தமிழர் சீமானுடைய தேர்தல் அறிக்கை.
அது வந்து 467 பக்கம் ஏதோ இருக்குது, மொத்தம் 49 ஸ்கீம்ஸ் போட்டிருக்காரு. இதில் மேஜராக எனக்கு கவர்ந்த விஷயம் என்னென்னா நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை வந்து ஒண்டர்ஃபுல்லான பிளான் அவர் கொடுத்துருக்க பிளான். வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், தடுப்பணைகள், அப்புறம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லாம், அதாவது கண்மாய், குளம், ஏரி, இது எல்லாத்தையும் வந்து சீர்படுத்தி கழிவுகளை எல்லாம் கலக்காமல் அதை ரீசைக்கிள் பண்ணி, பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங், கழிவுகள் ரீசைக்கிளிங் இதெல்லாம் பண்ணி தண்ணியினுடைய கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவர் போட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் வந்து ஒரு அருமையான ஸ்கீம். அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருக்கக்கூடிய கல்வி அனைவருக்கும் இலவசம், மருத்துவம் அனைவருக்கும் இலவசம், குடிதண்ணீர் நீர் அனைவருக்கும் இலவசம், 3 சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த 3ஐயும் செயல்படுத்தணும்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி வேணும். இதில் தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடுமையான விமர்சனங்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, அவர் தற்கொலை பண்ண போனார், பால்டாயில் குடிச்ச பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கட்சிக்கு 5% தான், 0.5% தான் வாக்கு, அது ஐசியூவில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. கிருஷ்ணசாமிக்கு 33,000 ஓட்டுன்னு சொல்கிறாரு. என்ன சார் அது? ஒரு தேர்தல் நெருக்க பதட்டத்தில் பேசுகிறாரு, எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறாரு. அவர் வந்து எடுத்தறியப்பட போகிறார் என்பதற்கான அறிகுறி அது. அவர் ஏற்கனவே வந்து அதிகாரம், ஆணவத்தின் உச்சத்தில் நின்று பேசி தான் அதிமுகவை இன்றைக்கி பிஜேபி அடகு வச்சுருக்காரு. இப்போ வந்து பிரேமலதா சொல்கிறாரு, பிரேமலதா மட்டும் அண்ணாமலை எடுத்திருந்தாருன்னா நீ 3வது இடம்பா. பிரேமலதா மட்டும் அண்ணாமலை போனதில் கூட்டணியில் சேர்த்துருந்தாருன்னா 2ஆம் இடம் என்டிஏ, திமுக அடுத்த 2ஆம் இடம் என்டிஏ, ஏடிஎம்கே 3வது இடம் போயிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு உன்னுடைய கிரெடிபிலிட்டி கீழே போயிருக்கோம். இன்றைக்கி பிரேமலதாவை நீ கிரிட்டிசைஸ் பண்ணுற. தனியாக நின்னா 5.5% பிரேமலதா, அதே திமுகவோட சேர்ந்து நின்னாவோ அதிமுகவோட சேர்ந்து நின்னாலும் 3%. தனியாக நின்னா பாமக, ஒட்டுமொத்த பாமக 4% அவங்க ஜாதி ஓட்டு. ஆனால் அதிமுகவோட நின்னா டிஎம்கேவோட சேர்ந்து நின்னா 6%. புரியுதுங்களா? கூட்டணி பலம் எப்படி வருதுன்றதை சொல்கிறேன் நான். நீங்கள் கிருஷ்ணசாமியை நீங்கள் வந்து லேசாக இட போடுறீங்க. கிருஷ்ணசாமி இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் நல்லா இல்லை, அவருடைய செயல்பாடுகள் வந்து இதுதானால தனித்து விடப்பட்டிருக்கார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது, தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியிலே செல்வாக்கு இருந்தது. அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியாமல் நீங்கள் தனித்து ஆட்பட்டிருந்தாலும் அதை நீங்கள் குறைச்சேரப்பட முடியாது. அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்து சசிகலா அம்மாவும் ராமதாஸ் ஐயாவும் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபியை டென்ட் பண்ணும். மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு அது வழிவகுக்கும். இந்த 3 பேரும் யார்? ராமதாஸ், சசிகலா, கிருஷ்ணசாமி, இந்த 3 பேரும் சேர்ந்து அதிமுக என்டிஏ கூட்டணியை மிகப்பெரிய வீக்னஸ் ஆக்கிடுவாங்க. அது நடக்க போகுது. அது நடந்த பிறகு தான் தெரியும். அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஆனால் அது நடத்தும். அன்புமணிக்கு வீக்னஸ்ஸு, எடப்பாடிக்கு வீக்னஸ்ஸு, என்டிஏக்கு வீக்னஸ், இது நடக்கும். அப்போ இதை புரிஞ்சிக்காமல் எடப்பாடி நம்ம எல்லாரும் இல்லை கேலி பண்ணுறது, உதயநிதியை, ஸ்டாலினை தராதரம் இல்லாமல் பேசுகிறது, இதெல்லாம் அவருடைய தரத்தை காமிக்குது. அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து அதுக்கான ஓட்டை போடுவாங்க. விஜய் அவர்களுடைய வாக்கு சேகரிப்பு, வாக்கு பிரச்சாரம் இதெல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் இப்போ திமுக 180ன்னு ஒரு கருத்து கணிப்பு வருது, விஜய் ஜெயிக்கிறாருன்னு ஒரு கருத்து கணிப்பு வருது. நீங்கள் எப்படி கருதுறீங்க? திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு? திமுக ஜெயிக்குங்க, திமுக தான் ஜெயிக்க போகுது. விஜய் ஜெயிக்கணும்னா அமித்ஷாவுடைய மாயஜாலம் ஏதாவது நடந்து, இவிஎம்மில் நடந்து, எடப்பாடி, பிஜேபி, விஜய் 3 பேரும் கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி இவிஎம்மில் ஹேட்ச் பண்ணி வச்சா ஜெயிப்பாங்க. இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக 180 இடத்துல கண்டிப்பாக ஜெயிக்கும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.